ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி. நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு புது பொலிவுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சமீப காலமாக நடந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த 3 வருஷத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ ஏளனமாக பேசுனாங்க அப்படின்ட்டு. இவனுக்கெல்லாம் அரசியலை பற்றி என்ன தெரியும், இவன் ஒரு கூத்தாடி, இந்த கூட்டமே ஒரு தற்குறி கூட்டம், வீட்டில இருந்தே அரசியல் பண்ணுவார், பனையூர் பண்ணையாறு, அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்லி ஏளனமான பேச்சுகள் அவர் மீது வைக்கப்பட்டது. அது உங்களுக்கே தெரியும். அதையும் மீறி அவர் கூட்டணியே இல்லாம தன்னந்தனி ஆளா நின்னப்போ கூட்டணியே இல்லாம நிக்கிறாரு, டெபாசிட் கூட வராது அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க. 2 தொகுதியில் அவர் நிற்கும் போது தோல்வி பயத்தினாலதான் 2 தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசினாங்க. அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தப்போ தமிழ்நாடே ஆடி போற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்ததுங்க. அன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஷாக்கிங் தான். உண்மையை சொல்லணும்னா திமுகவுக்கு இது ஒரு பெரிய இடியாவே இறங்குச்சு. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட வரலாற்றையே மாத்தினவர் நம்ம தளபதி விஜய் அவர்கள். எம்ஜிஆருக்கு அப்புறம் பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாங்க போனாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருமே எம்ஜிஆர் மாதிரி வரல. அதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு. என்னடா இவ 1 மாசத்துக்கு அப்புறம் இதை பத்தி பேசுறாளேன்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. இன்னைக்கு என்ன நாளுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கருவறையில் இருக்கிற குழந்தையை கேட்டா கூட கரெக்டா சொல்லிடும். ஏன்னா இன்னைக்கு ஜூன் 22 தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். தலைவா, நான் உங்களை நீங்க இளைய தளபதியா இருக்கும் போது உங்களை நேர்ல சந்திக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல. சரி, நீங்க தளபதியா இருக்கும் போதாவது உங்க பிறந்த நாளுக்கு உங்களை நேர்ல சந்திக்கணும்னு நினைச்சேன், அதுவும் என்னால முடியல. அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா இருக்கும் போதாவது உங்க பிறந்த நாளைக்கு உங்களை நான் சந்திக்கணும்னு நினைச்சேன், அதுவும் முடியல. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கீங்க. சரி, இந்த பிறந்த நாளைக்காவது உங்களை நேர்ல சந்திக்கணும்னு நினைச்சேன், என்னோட சூழ்நிலை, அதுவும் என்னால முடியல. இந்த 5 வருஷம் மட்டும் இல்ல, அடுத்து வர 15-20 வருஷத்துக்கு நீங்க தான் நிரந்தர முதலமைச்சர்னு சொல்லி வாழ்த்தி வணங்கி விடை பெறுகிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா.